ஸ்ரீ கர்க சம்ஹிதை 7ஆம் அத்தியாயம். கம்சனின் வெற்றி. சம்பராசுரன், வியோமாசுரன், பாணாசுரன், வத்சாசுரன், காலயவனன் மற்றும் தேவர்களின் தோல்வி. நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசனே, பிறகு கம்சன் அவர் சம்பராசுரனின் நகரத்திற்கு தான் முன்னர் தோற்கடித்த மற்ற அரக்கர்களான பிரலம்பாசுரன் மற்றும் பிறருடன் சென்றார். அங்கு அவர் போரை குறித்த தனது நோக்கங்களை விளக்கினார். தனது அபரிமிதமான வலிமை இருந்த போதிலும் சம்பராசுரன் கம்சனோடு சண்டையிடவில்லை. கம்சன் அந்த மிகவும் சக்தி வாய்ந்த அசுரர்கள் அனைவருடனும் நட்பு கொண்டார். வியோமா என்ற சக்தி வாய்ந்த அசுரன் திரிகூட மலையின் உச்சியில் உறங்கிக் கொண்டிருந்தான். கம்சன் அங்கு வந்து அவனை உதைத்தான். அந்த வியோமாசுரனை உறக்கத்திலிருந்து எழுப்பியது. அவன் எழுந்து கம்சனை தாக்கினான். அவன் விழிகள் கோபத்தால் சிவந்திருந்தன. கம்சனுக்கும் வியோமாசுரனுக்கும் இடையே கடுமையான போர் வெடித்தது. அவர்கள் இருவரும் மாறி மாறி அடி வாங்கினார்கள். கம்சனின் குத்துகள் வியோமாசுரனின் வலிமையையும் உற்சாகத்தையும் இழந்தன. அவனுக்கு மயக்கம் வர ஆரம்பித்தது. அந்த நொடியே நாரத மாமுனிவர் அங்கு சென்று கம்சன் தன்மை வணங்கி, இறைவா, என் போர் ஆசை இன்னும் நிறைவேறவில்லை. நான் இப்போது எங்கே, யாரிடம் செல்ல வேண்டும் என்று சீக்கிரம் கூறுவோம் என்று கேட்டேன். பிறகு நான் அவரிடம், நீ வலிமைமிக்க அரக்கன் பாணாசுரனிடம் செல்வாய் என்றேன். எனக்கு எப்போதும் போர் காண வேண்டும் என்ற ஆசை உண்டு. இந்த வலிமையான உத்வேகத்தால் ஈர்க்கப்பட்டு தனது உடல் வலிமையால் எப்போதும் போதையிலிருந்த கம்சன் சோனிதபுரத்திற்கு சென்றான். கம்சனின் போர் சபதத்தை கேட்ட வலிமைமிக்க பாணாசுரன் மிகவும் கோபமடைந்தான். இடி முழக்கம் போல் கர்ஜனை செய்து பூமியை மிகுந்த பலத்துடன் உதைத்தான். அவன் பாதம் முழங்கால் வரை பூமியில் மூழ்கி பாதாள உலகத்திற்கு அருகில் சென்றது. அவ்வாறு செய்த பாணாசுரன் கம்சனிடம், முதலில் என்னுடைய இந்த பாதத்தை எடு என்றான். இதை கேட்டதும் போதையிலிருந்த கம்சன் தனது இரு கைகளாலும் அவனது பாதத்தை பிடுங்கி மேலே தூக்கினான். அவனது வீரம் மகத்தானது. ஒரு யானை ஆழமாக பதித்த ஒரு கம்பம் அல்லது தூணை சிரமமின்றி பிடுங்குவது போல கம்சன் பாணாசுரனின் பாதத்தை மேலே இழுத்தான். அவனது கால் பிடுங்கப்பட்ட தருணத்தில் பூமியின் மேற்பரப்பும் 7 பாதாள உலகங்களும் அதிர்ந்தன. பல மலைகள் சரிந்தன. மேலும் வலிமையான ராட்சசர்கள் கூட தங்கள் நிலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பாணாசுரன் போருக்கு தயாராக இருப்பதை கண்டு சிவபெருமான் தாமே வந்து அனைவரையும் சமாதானப்படுத்தி போரை நிறுத்தினார். பின்னர் அவர் பலியின் மகன் பாணாசுரனை நோக்கி, அசுரர்களின் அரசனே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தவிர அவரை போரில் தோற்கடிக்கக்கூடிய வேறு எந்த வீரனும் பூமியில் இல்லை. பரசுராமர் அவருக்கு அத்தகைய வரத்தை அளித்து தனது வைணவ வில்லையும் வழங்கியுள்ளார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இதை கூறிவிட்டு மகேஸ்வர சிவபெருமான் உடனடியாக கம்சனுக்கும் பாணாசுரனுக்கும் இடையே மிகுந்த அமைதியுடன் கூடிய அழகான இணக்கத்தை ஏற்படுத்தினார். பின்னர் கம்சன் பகாசுர வத்சனின் பெயரை கேட்டு மேற்கு நோக்கி சென்றான். அசுர மன்னன் ஒரு கன்று குட்டியின் வடிவத்தை எடுத்து கம்சனுடன் போரை தொடங்கினான். கம்சன் கன்றின் வாலை பிடித்து தரையில் வீசினான். கம்சன் வாழ்ந்த மலையை கைப்பற்றிய பிறகு கம்சன் மிலேச்ச நாடுகளை தாக்கினான். வலிமை மிக்க மன்னன் காலயவனால் கம்சன் தாக்கப்பட்ட செய்தியை அறிந்த நான் கேட்டதும் அவனை எதிர்கொள்ள வெளியே வந்தேன். அவனது தாடியும் மீசையும் சிவந்திருந்தன. அவன் கையில் ஒரு கதாயுதத்தை பிடித்திருந்தான். கம்சனும் 1 மில்லியன் எடையுள்ள இரும்பினால் ஆன தனது கதாயுதத்தை எடுத்து சிங்கம் போல கர்ஜிக்கும்படி யவன மன்னனை நோக்கி வீசினான். கம்சனுக்கும் காலயவனனுக்கும் இடையே ஒரு கடுமையான கதாயுத போர் நிகழ்ந்தது. அவர்களின் கதாயுதங்களிலிருந்து நெருப்பு தீப்பொறிகள் கொட்டின. 2 கதாயுதங்களும் மோதி துண்டுகளாக உடைந்தன.
பின்னர் கம்சன் காலேவனனை பிடித்து தரையில் வீசி பின்னர் அவனை தூக்கி மீண்டும் கீழே எறிந்தான். இந்த வழியில் அவன் யவனனை ஒரு சடலமாக மாற்றினான். இதை கண்ட காலேவனனின் படை கம்சன் மீது அம்பு மழை பொழிய தொடங்கியது. பின்னர் வலிமை மிக்க அசுர மன்னன் கம்சன் தனது கதாயுதத்தின் அடியால் அந்த படையை அழித்தார். பல யானைகள், குதிரைகள், சிறந்த தேர்கள் மற்றும் வீரர்களை அழித்த பிறகு கதாயுத போரில் துணிச்சலான வீரனான கம்சன் போரில் ஒரு மேகத்தை போல கர்ஜிக்கத் தொடங்கினான். பின்னர் அனைத்து மிலேச்ச வீரர்களும் போர்க்களத்தை விட்டு ஓடினர். கேசன் ஒரு சிறந்த மூலோபாயவாதி. அவர் தப்பி ஓடிய அனைத்து மிலேச்சர்களையும் பயத்தில் தாக்கவில்லை. கம்சனின் பாதங்கள் உயரமாக இருந்தன, 2 முழங்கால்களும் அகலமாக இருந்தன. அவரது தொடைகள் தூண்களைப் போல இருந்தன. அவரது இடுப்பு மெலிந்திருந்தது. அவரது மார்பு ஒரு கதவு போல அகலமாக இருந்தது. அவரது தோள்கள் அகலமாக இருந்தன. அவரது உடல் உறுதியானது, உயரமானது மற்றும் அவரது கரங்கள் பெரியவை. அவரது கண்கள் பூக்கும் தாமரைகளைப் போல இருந்தன. அவரது தலைமுடி நீளமாக இருந்தது. அவரது நிறம் சிவப்பு நிறமாக இருந்தது. அவர் கருப்பு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவரது தலையில் ஒரு கிரீடம், அவரது செவிகளில் காதணிகள், அவரது கழுத்தினில் ஒரு கழுத்தணி மற்றும் அவரது மார்பில் தாமரை மாலை அனைத்தும் அலங்காரங்களாக இருந்தன. அழிவின் போது அவர் சூரியனைப் போல பிரகாசமாக தோன்றினார். வான் நடுக்கம், கவசங்கள் மற்றும் சுத்தியல்களுடன் ஆயுதம் ஏந்திய வில்வீரன் மற்றும் போதையில் இருந்த வீரன் கம்சன் தேவர்களை வெல்வதற்காக அமராவதிபுரிக்கு சென்றான். கம்சன் சாணூரன், முஷ்டிகன், அரிஷ்டன், சாலன், தோஷலன், கேசி, பிரலம்பன், த்விவிதன், திருணாவர்த்தன், அகாசுரன், கூடாசுரன், பூமாசுரன், பாணாசுரன், சம்பராசுரன், வைகையின் நகரம் என்ற அசுரர்களுடன் சேர்ந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அமராவதிக்கு சென்றான். கம்சனும் மற்ற அசுரர்களும் வருவதைக் கண்ட தேவேந்திரன் கோபத்துடன் அனைத்து கடவுள்களையும் அழைத்து கொண்டு போருக்கு சென்றான். இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான மற்றும் உற்சாகமான போர் நடந்தது. தெய்வீக ஆயுதங்களின் குழுக்களும் பிரகாசமான கூர்மையான அம்புகளும் விடத் தொடங்கின. இவ்வாறு ஆயுதங்களின் மழை இருளால் மூடியது. அந்த நேரத்தில் தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தனது தேரில் அமர்ந்திருந்தான். 100 விளிம்புகள் கொண்ட மின்னல் போன்ற பிரகாசமான ஒரு இடியை கம்சன் மீது வீசினான். ஆனால் அந்த அசுரன் தேவேந்திரனின் இடியை ஒரு சுத்தியலால் தாக்கினான். இது இடி முறிந்து போர்க்களத்தில் விழுந்தான். பின்னர் இடி தாக்கியவன் இடி முழக்கத்தை விடுவித்தான். மிகுந்த கோபத்துடன் கரத்தில் வாளை எடுத்து ஒரு பயங்கரமான கர்ஜனையுடன் கம்சனின் தலையில் உடனடியாக தாக்கினான். ஆனால் ஒரு யானை மலர் மாலையால் கொல்லப்பட்டு எதையும் அறியாதது போல வாளால் தாக்கப்பட்ட பிறகும் கம்சனின் தலை கூட கீறப்படவில்லை. அந்த அசுரனின் மன்னன் 10 லட்சம் இரும்பு எடையுள்ள ஒரு வலிமையான 8 உலோக கம்பு ஒன்றை எடுத்து தேவேந்திரனை நோக்கி சுட்டான். அந்த கம்பு தன்னை நோக்கி வருவதை கண்ட துணிச்சலான தேவேந்திரன் நமூச்சி சூதனன் உடனடியாக அதை கையால் பிடித்து அசுரனின் மீது தாக்கினான். மாதலி தேவேந்திரனின் தேரை ஓட்டிச் சென்றான். தேவேந்திரன் போர்க்களத்தில் சுற்றி திரிந்து எதிரிகளை நசுக்கிக் கொண்டிருந்தான். கம்சன் ஈட்டியை எடுத்து கலகக்கார இந்திரனின் தோளில் அடித்தான். அந்த அடியால் தேவர்களின் அரசன் ஒரு கணம் திகைத்து போனான். அந்த நேரத்தில் மழை காலத்தில் மேகங்கள் சூரியனை மறைப்பது போல அனைத்து மருதர்களும் கம்சனை கழுகு இறகுகளை கொண்ட பிரகாசமான அம்புகளின் நீரோட்டத்தால் மறைத்தனர். இதை கண்ட 1000 கரங்களை கொண்ட வலிமை மிக்க வீரன் பாணாசுரன் தனது வில்லை மீண்டும் மீண்டும் முறுக்கி மருத்ரர்களை சரமாரியாக அம்புகளால் காயப்படுத்த தொடங்கினார். வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் மற்றும் பிற கடவுள்கள் மற்றும் முனிவர்கள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் பாணாசுரனை தாக்கி
பல்வேறு ஆயுதங்களால் அவரை தாக்கினர். அப்போது பிரலம்பாசுரன் போன்ற அசுரர்களுடன் கர்ஜித்த பூமாசுரன் அங்கு வந்தான். அவனது பயங்கரமான கர்ஜனை தேவர்களை மயக்கமடைய செய்து தரையில் விழ வைத்தது. அந்த நேரத்தில் தேவர்களின் அரசரான தேவேந்திரன் விரைவாக எழுந்து தனது சிவந்த விழிகளை கொண்ட ஐராவத யானையின் மீது ஏறி போதையில் இருந்த யானையை கம்சனை நோக்கி செலுத்தி அவனை நசுக்கினான். கொக்கின் அடியால் கோபமடைந்த யானை எதிரிகளை தனது பாதங்களால் அடித்து போர்க்களத்தில் பொருத்தத் தொடங்கியது. அவன் கழுத்தில் மணிகள் கட்டப்பட்டிருந்தன. அவன் ஒரு சத்தமிடும் வலை மற்றும் இரத்தின போர்வையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். அவன் முகம் கோரோச்சனம், குங்குமம் மற்றும் கஸ்தூரி ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கம்சன் நெருங்கி வந்தபோது அவன் வலிமைமிக்க யானையை ஒரு சக்தி வாய்ந்த குத்தினால் தாக்கினான். போர்க்களத்தில் தேவர்களின் அரசனான தேவேந்திரனையும் தாக்கினான். அவனது குத்தினால் தாக்கப்பட்ட தேவேந்திரன் ஐராவதத்திலிருந்து விலகிச் சென்றான். ஐராவதமும் கலக்கமடைந்து தரையில் மண்டியிட்டது. உடனடியாக எழுந்த யானை கம்சனை பற்களால் தாக்கி தும்பிக்கையால் தூக்கி பல யோஜனை தூரம் வீசியது. கம்சனின் உடல் இடியைப் போல வலுவாக இருந்தது. தூரத்திலிருந்து விழுந்த பிறகும் அவருக்கு காயம் ஏற்படவில்லை. அவர் சிறிது கவலையாக உணர்ந்தார். ஆனால் அவரது உதடுகள் கோபத்தாலும் மிகுந்த உற்சாகத்தாலும் நடுங்கி போர்க்களத்திற்கு அவர் திரும்பினார். கம்சன் யானைகளின் அரசனான ஐராவதத்தை பிடித்து போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு அதன் கொம்பை முறுக்கி பற்களை நசுக்கினான். இப்போது ஐராவத யானை உடனடியாக போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடியது. அது தேவர்களின் தலைநகரான அமராவதி நகரத்தில் நுழைந்து பெரும் வீரர்களை தோற்கடித்தது. பின்னர் அசுரர்களின் அரசனான கம்சன் வைணவ வில்லின் பிரத்யாசனை ஏற்றி அம்புகள் மற்றும் வில்லின் தாங்கரத்தால் தேவர்களை விரட்டத் தொடங்கினார். கம்சன் அவர்களை தாக்கிய போது தேவர்கள் சுய நினைவை இழந்தனர். அவர்கள் எல்லா திசையிலும் ஓடிவிட்டனர். சில தேவர்கள் போர்க்களத்தில் தாங்கள் முகடுகளை திறந்து நாங்கள் பயப்படுகிறோம், எங்களை கொல்ல வேண்டாம் என்றனர். சிலர் மிகவும் ஏழைகளைப் போல கூப்பிய கரங்களுடன் நின்று ஆயுதங்களை கீழே போட்டு உள்ளாடைகளை கழற்றினர். சிலர் மிகவும் பதட்டமாக இருந்ததால் போர்க்களத்தில் மன்னர் கம்சனின் முன் நிற்க துணியவில்லை. இவ்வாறு தேவர்கள் விரட்டப்பட்டதை கண்ட மன்னர் கம்சன் அனைத்து அசுரர்களுடன் தனது தலைநகரான வடமதுரைக்கு திரும்பினார். அவரது சிம்மாசனத்தை அதன் குடையுடன் எடுத்து கொண்டார். ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கோலோக காண்டம் என்ற தலைப்பில் நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ அரசனுக்கும் இடையிலான உரையாடலின் 7வது அத்தியாயம் நிறைவடைந்தது.